வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நேற்று இன்று நாளை. இன்றைக்கி நம்ம அக்டோபரை வெல்கம் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபியோட ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்வீட் கடலை பருப்பு பாயசம். இதை நான் எப்படி பண்ணேங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பாயசம் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. எல்லா பருப்போட கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம கடலை பருப்பு தான் கம்மியாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது நம்மளுக்கு கடலை பருப்போட சத்து கிடைக்கும். பைண்டிங்காக நான் இன்றைக்கி இதை ஜவர்சி சேர்த்து பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட்டை நீங்கள் டக்குன்னு ஒரு ஃபெஸ்டிவல் அன்றைக்கி கூட பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். கடலைப்பருப்பு, ஜவர்சி, தேங்காய், வெல்லம், இது 4 தான் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ். முதல்ல ஒரு பவுலில் 1/2 கப் கடலைப்பருப்பு, 1/4 கப் ஜவர்சி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு, ஜவர்சி ரெண்டுத்தையுமே நல்லா களைஞ்சிடுங்க. ரெண்டுமே தனித்தனியாக வாஷ் பண்ணுங்கள், ஒன்றா வாஷ் பண்ண வேண்டாம். அடுத்ததாக ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு, நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா நம்ம அலம்பி வச்ச கடலைப்பருப்பில் தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு பருப்பை மட்டும் இதில் சேர்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி கடலைப்பருப்பை ரோஸ்ட் பண்ணும்போது அது கொஞ்சம் சீக்கிரமே குக் ஆகிடும். கடலைப்பருப்பு அப்படியே கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நம்ம களைஞ்சி வச்சுருக்கிற ஜவர்சியுமே இதில் சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு இன்னும் ஒரு 1 நிமிஷத்துக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜவர்சி இதில் சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா அலம்பிட்டு மேலே இருக்கிற மாவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம கடலைப்பருப்பு, ஜவர்சி ரெண்டுத்தையுமே வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். கடலைப்பருப்பு, ஜவர்சி வேகிறதுக்கு ஒரு 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா தளன்னு கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா குக்கரை மூடிட்டு விசில் போட்டுட்டு நம்ம இதை வேக வச்சுக்கலாம். ஒரு 4-5 விசில் விட்டிங்கனாலே உங்களுக்கு நல்லா வெந்துடும். உங்களுக்கு ஜவர்சி ஒத்துக்காது இல்லை பிடிக்காதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜவர்சியை விட்டுட்டு வெறும் கடலைப்பருப்பு மட்டும் வேக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வெறும் கடலைப்பருப்பு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வெல்லத்தோட அளவு கொஞ்சம் மாறும். உங்களுக்கு இது எந்த அளவுக்கு வேகணும்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு வேகணும் ஆனால் குழையக்கூடாது. ஒரு பக்கம் இந்த பருப்பை நீங்கள் வேக போட்டுட்டு இன்னொரு பக்கம் நட்ஸ் ரோஸ்ட் பண்ணுறது, தேங்காய் பால் எடுக்கிற வேலையெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு நம்ம ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காயெல்லாம் பேத்து ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு பால் வந்துடும். இந்த தேங்காய் பாலை நீங்கள் வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் முதல் பால்னு சொல்லுவோம். இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா ரொம்பவே திக்காக இருக்கும். நம்ம இன்றைக்கி 2 பால் எடுக்க போகிறோம். முதல் திக்கான பாலை நம்ம கடைசியாக தான் சேர்க்கணும், அதனால் தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததான் மிச்சம் இருக்கிற அந்த தேங்காயில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு 2வது தேங்காய் பால் வரும். 2வது தேங்காய் பால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ திக்காக இருக்காது, கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். பட் தேங்காயோட ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். 2 தேங்காய் பாலையுமே நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுடுங்க. இந்த பாயசத்துக்கு தேங்காய் பால் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. நீங்கள் சாப்பிட்ற எந்த பால் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் கவுஸ் மில்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பிளான்ட் பேஸ்ட் மில்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் தேங்காய் பாலில் பண்ணும்போது நம்மளுக்கு இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். பட் உங்களுக்கு தேங்காய் பாலில் சேர்த்து பண்ண டைம் இல்லைன்னா நீங்கள் நார்மல் மில்கே யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு கிடையாது. தேங்காய் பால் ரெடி. அடுத்ததான் நம்ம தேங்காய் நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம். கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நட்ஸுக்கெலாம் அளவே கிடையாதுங்க, உங்களுக்கு எவ்வளோ வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுத்ததுக்கு அப்புறமா நம்ம திராட்சை பழமும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா திராட்சை பழம் புசுன்னு வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். வந்ததுக்கப்புறமா அதையுமே தனியாக அதே பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. முந்திரி திராட்சை முடிஞ்ச அளவுக்கு ஒன்றா வறுக்காதீங்க, ஏன்னா ரெண்டுத்துக்குமே டெம்பரேச்சர் டிஃப்ரெண்ட்டாக தேவைப்படும். திராட்சை ஓவர் குக் ஆச்சுன்னா உங்களுக்கு கசந்துடும், அதனால் கரெக்டாக பதமாக பார்த்துட்டு அதையுமே தனியாக எடுத்து வச்சுடுங்க. முந்திரி திராட்சை வறுத்ததுக்கப்புறமா ஒரு க்ரன்ச்சினஸ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா சீட்ஸை வறுத்து எடுத்துக்க போகிறேன். அதாவது பூசணி விதை, வெள்ளரி விதை, சன்ஃப்ளவர் சீட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அது கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இல்லைன்னா நீங்கள் சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை, ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்ததாக தேங்காவை நல்லா தின்னாக மெலிசாக ஸ்லைஸ் பண்ணி அதையுமே இந்த நெய்யில் ப்ரௌன் கலராக மாறுற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்க போகிறோம். வெல்லம் போட்டு பண்ணுற எல்லா ஸ்வீட்டுக்குமே நீங்கள் இந்த மாதிரி தேங்காவை ரோஸ்ட் பண்ணி சேர்த்திங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். தேங்காய் நல்லா ப்ரௌன் கலரில் மாறினதுக்கப்புறம் அதையுமே தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். பார்ட்டிக்கெலாம் நீங்கள் சர்வ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்டட் தேங்காவை மேலே அப்படியே வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயுமே நம்மளோட கடலைப்பருப்பு, ஜவ்வரிசி மிக்சர் வெந்தாச்சு. ஒரு தடவை நல்லா அதை மசிச்சு விட்டுக்கோங்க. மசிச்சதுக்கப்புறமா அதே கடாயில் சேர்த்து நம்ம கொதிக்க விட போகிறோம். உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம ஜவர்சி சேர்த்துருக்கிறதுனால கடலைப்பருப்பு ஒத்தையாக இல்லாமல் நல்லா அப்படியே கூயாக பைண்டாகி வந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஃப்ளேமை கொஞ்சம் லோவில் வச்சுக்கோங்க மிக்ஸ் பண்ணுற வரைக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம். ஏன் வெல்லத்தில் அழுக்கு எதுவும் இல்லாததுனால நான் டேரெக்டாக சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்கள் வெல்லத்தில் மண் தூசி ஏதாவது இருக்குன்னு நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா அதை தனியாக கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கரைச்சிட்டு வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த கடலைப்பருப்பு மிக்சரில் சேர்த்துருங்க. ஓகே, இப்போ வெல்லத்தோட அளவு எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எவ்வளோ கடலைப்பருப்பு ஜவர்சி எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு வெல்லம்.
நீங்கள் ஜவ்வரிசி எடுக்கலை, அரை கப் கடலைப்பருப்பு மட்டும் எடுக்கிறீங்கன்னா அரை கப் வெல்லம் சேர்த்தா போதும். இது கூடவே நான் தேங்காய் உடைச்ச தண்ணி கொஞ்சமும், அதாவது தின் தேங்காய் பால் சொன்னேன் இல்லையா, அதை சேர்த்துக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் தான் நீங்கள் தேங்காய் பால் சேர்க்கணும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்ணிக்கிறேன், நான் 2வது தேங்காய் பால் தான் சேர்த்துருக்கேன். முதல் தேங்காய் பாலை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தான் சேர்க்கணும். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். வெல்லம் நல்லா தளத்தலன்னு கொதித்து பச்சை வாசனை போகணும். கடைசியாக ஒரு சிட்டிகை அளவுக்கு சுக்கு பொடி சேர்த்துக்கலாம். நீங்கள் வின்டரில் இந்த ஸ்வீட் பண்ணிங்கன்னா சுக்கு பொடி சேர்க்கும் போது உங்களுக்கு கோல்டு வராமல் இருக்கும். நல்லா 2 தடவை தளத்தலன்னு கொதிச்சதுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திக்கான தேங்காய் பால், அதாவது முதல் தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, அதை சேர்த்துருங்க. சேர்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வறுத்து வச்சுருக்க நட்ஸ், சீட்ஸ், அப்புறம் தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருங்க. உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் பிடிக்குன்னா ஒரு டீஸ்பூன் நெய் நீங்கள் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். திக் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நம்மளோட பாயசம் கொதிக்கக்கூடாது. கொதிச்சதுன்னா தேங்காய் பால் திரிஞ்சிடும், ப்ளஸ் நம்மளுக்கு தேங்காய் பாலோட சத்தும் கிடைக்காது. திக்கான தேங்காய் பாலை சேர்த்து கலந்து விட்டுட்டிங்கன்னா நம்மளோட பாயசம் ரெடி. சுவையான கடலைப்பருப்பு பாயசத்தை நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்டாகவும் சாப்பிடலாம். இந்த பாயச ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப சிம்பிளான ட்ரெடிஷ்னலான ஒரு பாயசம் தான் இது. இதோ உங்களுக்காக நவராத்திரி ஸ்பெஷல் கடலைப்பருப்பு பாயசம். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.